Hi, hello, welcome. This is Jenny. Join with me always. The tea time story. ஸோ நம்ம எல்லாருமே டீ பெஞ்சில் உட்காந்து டீ ஷாப்பில் டீ குடித்திருக்கக்கூடிய அனுபவம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அப்படி நம்ம டீ சாப்பிடும் போதே நிறைய கதைகள் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே இருப்போம். முன்பின் தெரியாதவர்களானாலும் சரி, இல்லை நம்மளோட உறவினர்கள் யாராக இருந்தாலுமே பேசிக்கிட்டே இருப்போம். என்ன ஸ்டோரி சுவாரஸ்யமாக பேசுவோம்? என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? தூய்மை பாரதம் அப்படிங்கிறது இது வானொலி நிகழ்ச்சியில் அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா, நீங்கள் எந்த டீ கடைகளில் பார்த்தீங்கன்னாலும் இந்த வானொலி அப்படிங்கிறது ஒழித்து கொண்டே இருக்கும். ஸோ அதில் தூய்மை பாரதம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி யாராவது நம்ம யோசிச்சிருக்கோமா? தூய்மை பாரதம் அப்படின்னா என்ன? டீ கடைகளில் நம்ம டீ சாப்பிட்றோம், இல்லை நம்ம இப்போ ரோடுகளில் பயணிக்கிறோம் அல்லது வாகனங்களில் பயணிக்கிறோம், நம்மளோட இருப்பிடங்கள் கிராமங்கள்லாம் வசிக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது அலுவலகங்கள் இதெல்லாம் நம்ம தூய்மையாக இருக்கா அப்படிங்கிறத என்றைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்துருக்குறோமா? அதாவது வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிறு குழந்தைகள், அதாவது மழைக்காலத்தில் நம்ம ரொம்ப யோசிக்கணும். என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு நல்லா இருப்போம், திடீர்னு உடம்புக்கு சரியில்லை. என்னென்னா ஃபீவருக்கு காரணம் வைரஸ். இந்த வைரஸ் எதனால் பரவுது அப்படிங்கிறத நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? நிறையா நமக்கு விழிப்புணர்வுலாம் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம அதை உடன்படுத்துறதும் இல்லை அல்லது பயன்படுத்துவதும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தான், சிறிய கொசு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மஸ்கிட்டோஸ் அப்படிங்கிறது 2 பிரிவு இருக்குது, ஆண் பெண். இந்த பெண் கொசுவானது அப்படிங்கிறத என்ன பண்ணோம் அப்படின்னா, மனிதர்களை கடிக்கக்கூடியது, ரொம்ப விஷமத்தன்மையும் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அது கடிக்கக்கூடிய ஒரு பைட், ஒரு கடி உங்களை கடித்தது அப்படின்னா எந்த அளவுக்கு அதனுடைய பவர் இருக்கும் அப்படின்னா, மில்லிலிட்டர், அதாவது எத்தனை அளவு நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சும் அப்படின்னா 0.001 முதல் 0.01 மில்லிலிட்டர் வரைக்கும் உங்களுடைய ரத்தத்தை அது உறிஞ்சும். ஸோ ஒரு கடிக்கு ஒரு பெண் கொசு கடித்தது அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு ரத்தத்தை உறிஞ்சும். இப்போ உடம்பு ஃபுல்லாகவே நம்மளுடைய ரத்தத்தை குடிக்குது, உறிஞ்சது அப்படின்னா எத்தனை கொசுக்கள் தேவைப்படும்? கொஞ்சம் யோசிக்கலாமா? 1 மில்லியன் கொசுக்கள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அப்போ நமது நாட்டிலையும் நமது இருப்பிடங்களிலையும் எவ்வளவு கொசுக்களை நம்ம உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லாருமே யோசிக்கணும். கொசுவே இல்லாத நாடு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிரான்ஸ் அப்படிங்கிறது. இதை நானும் போய் பார்த்ததில்லை, ஆனால் பார்த்து விட்டு அங்கிருந்து உங்களுக்கு செய்திகளை பதிவு செய்கிறேன். ஆனால் இருக்கக்கூடிய நமது நாடுகளில், நமது இருப்பிடங்களில் நம்ம தூய்மையாக வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்றைய டிக் டைம் ஸ்டோரியில் நம்ம பேசக்கூடிய விஷயம். தொடர்ந்து இதை பற்றி அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம். இந்த கொசு கடிப்பதனால நமக்கு என்னென்னலாம் நடக்குது, அது எதன் மூலியமாக கடிக்குது, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த அமிலம் என்ன அமிலம் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.